Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான வீடியோ. அதாவது ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழோட ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ பார்க்குறோம். அதாவது நீங்கள் நல்லபடியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஆனால் எப்படி நம்ம ரிவைஸ் பண்ணுறது, எந்த மாதிரி நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் மேபி. சரியா? அதனால் இந்த வீடியோ வந்து ஒரு தடவை நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க, இப்போ தமிழை வந்து நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா எப்படி நம்ம ரிவைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். சரியா? அதனால் அதாவது நம்ம 11th 12th நம்ம பப்ளிக் எக்ஸாம் எழுதும்போது என்ன நினைப்போம் அப்படின்னா, தமிழ் பேப்பர் தானே, இங்கிலீஷ் பேப்பர் தானே அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக நம்ம விட்டுருவோம் லாங்குவேஜ் பேப்பர். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பேப்பரோட மார்க்கும் நம்ம பர்சன்டேஜில் ஆட் ஆகும், இங்கிலீஷ் பேப்பரோட மார்க்கும் நம்ம பர்சன்டேஜில் ஆட் ஆகும். சரியா? அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டுமே நமக்கு ரொம்ப முக்கியமானது, ரொம்ப அவசியமானது. சரியா? அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஒரு நீங்கள் ஃபுல்லாக படித்து முடிச்சிங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பழைய கொஸ்டின் பேப்பர் எடுத்து நம்ம படித்ததெல்லாம் வந்திருக்கா அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும், ஒன்ஸ் நீங்கள் ரிவைஸ் பண்ணணும். இப்போ இந்த கொஸ்டின் பேப்பர் நம்ம என்ன பார்த்தா உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா 5 யூனிட்டையும் எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து அதாவது இன்டர்னல் எக்ஸாம் எழுதும் போதோ, இல்லை சைக்கிள் டெஸ்ட் எழுதும் போதோ, இல்லை மாடல் செமஸ்டர் எக்ஸாம் எழுதும் போதோ எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிப்பீங்க. சரியா? இப்போ நான் வந்து கொஸ்டின்ஸை ரீட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 2 மார்க்ஸை ரீட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் 16 மார்க்கை பார்க்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? ஒருவேளை இந்த கொஸ்டின் வந்து செமஸ்டர் எக்ஸாமில் வந்துச்சுன்னா நீங்கள் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுவீங்களா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். திராவிட மொழிகள் சிறு குறிப்பு தருக. அதுக்கப்புறம் இரட்டை காப்பியங்கள் எனப்படுபவை யாவை? தமிழில் வசன கவிதை அறிமுகம் செய்தவர் யார்? அதுக்கப்புறம் புடைப்பு சிற்பம் சிறு குறிப்பு தருக. குமரிமுனையில் திருவள்ளுவர் சிலையை நிறுவப்பட்ட ஆண்டு எது? வில்லுப்பாட்டு சிறு குறிப்பு தருக. அதுக்கப்புறம் தமிழரின் அகமரபு விளக்கம் தருக. சங்ககால துறைமுக நகரங்கள் 2 குறிப்பிடுக. சுப்பிரமணிய ஐயர் பற்றி சிறு குறிப்பு தருக. திருக்குறள் அச்சிடப்பட்ட ஆண்டு எது? சரியா? இப்போ இதெல்லாம் வந்து தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இதை பற்றின அதாவது ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுதா? இந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கேட்டாங்கன்னா எப்படி நம்ம எழுதுவோம், ஈஸியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ 16 மார்க்ஸ் வந்து பார்க்கலாம். செம்மொழி தமிழும் செவ்வியல் இலக்கியங்களும் என்னும் தலைப்பில் கட்டுரை எழுதுக. தமிழ் காப்பியங்களும் சமய தாக்கங்களும் என்னும் தலைப்பில் கட்டுரை எழுதுக. தமிழர் வளர்த்த கலைகளும் மக்கள் வாழ்வியலும் என்னும் தலைப்பில் கட்டுரை எழுதுக. நாட்டுப்புற தெய்வங்களும் தமிழர் வழிபாட்டு மரபுகளும் என்னும் தலைப்பில் கட்டுரை எழுதுக. பல்வகை கூத்தும் இசை மரபும் என்னும் தலைப்பில் கட்டுரை எழுதுக. தமிழில் நவீன இலக்கியத்தின் வளர்ச்சி வரலாறு குறித்து விவரி. தமிழரின் நடுக்கல் வழிபாடு தொடங்கி நவீன சிற்பங்கள் வரையிலான கலை வளர்ச்சி குறித்து ஒரு குறிப்பு வரைக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சங்க காலத்தில் ஏற்றுமதி இறக்குமதி என்னும் தலைப்பில் ஒரு கட்டுரை வரைக. இந்திய விடுதலை போரில் தமிழர்களின் பங்களிப்பு குறித்து கட்டுரை எழுதுக. தமிழரின் மருத்துவம் மற்றும் மரபு சித்த மருத்துவத்தின் பங்களிப்பு என்னும் தலைப்பில் ஆராய்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்து தெரியுதா, கொஸ்டின் பேப்பர் வந்து எப்படி ஈஸியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துங்க. இதே மாதிரி தான் நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணணும். சரியா? எக்ஸாம் நமக்கு நெருங்கிடுச்சு. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பேப்பரையும் நான் என்னாச்சு பார்த்தா உங்களுக்காக இந்த மாதிரி மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து உங்களுக்காக நான் கொடுக்குறேன். அதை வச்சு நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இதோட PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.